டிவிகே கட்சியில் வந்து பாஜகவுடைய பிரமுகர் வந்து ஜாயின் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அது யார்? ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே அவங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க. அது குறிப்பாக ஒரு 10 நாட்களாக வந்து டிவிகேனர் வந்து ரொம்ப பொதுக்கூட்டங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், கொள்கை பரப்பு கூட்டங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், கிராமமாக போயிட்டு வந்து இப்போயே வந்து ஓட்டுக்கு மூவ்மெண்ட்டுக்கு இறங்கிட்டாங்க. நீங்கள் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அங்கே கூட போயிட்டு கட்சியில் வந்து முக்கியமான ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உங்களுக்கு ஒட்டுமொத்தத்துக்கும் நாங்கள் தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பரபரப்பாக பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரணின்னு எம்எல்ஏ அவங்க வந்து காங்கிரஸில் மிக முக்கிய நபராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. கடந்த 3 முறை வந்து எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காங்க. 2011, 2016, 2021 தொடர்ச்சியாக வந்து 3 முறை வந்து எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு சரியான தலைமை பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து வெளியே பாஜகவில் போனாங்க. பாஜகவில் போய் கிட்டத்தட்ட 1 வருடம் ஆச்சு. இன்னும் அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்ற மாதிரியான அதிருப்தியை வெளிப்பட்டிருக்காங்க.